ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. பொள்ளாச்சியிலிருந்து மலேசியாவுக்கு பணிக்காக சென்ற தன்னுடைய கணவரை தனியார் மெட்டல் நிறுவனத்தினர் அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதாகவும் பணம் கையாடல் செய்துவிட்டதாகவும் பழி போடுவதாகவும் மனைவி குற்றஞ்சாட்டியிருக்கிறார். சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் இருந்து தன்னுடைய கணவரை இந்தியாவுக்கு மீட்டு கொண்டு வர வேண்டும் எனவும் மனைவி கோரிக்கை விடுத்திருக்கிறார். அறையில் அடைத்து வைக்கப்பட்டு வெளிநாட்டில் சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தனது மகனை மீட்டுத் தர வேண்டும் என்பதே கண்ணீர் சிந்தும் இந்த தாயின் கோரிக்கை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ராமப்பட்டினம் வடக்கு வீதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இவருக்கு பவித்ரா என்ற மனைவி மற்றும் 3 வயதில் ஒரு மகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு மலேசியாவிற்கு சென்ற ராஜ்குமார் MK மெட்டல் என்ற தனியார் நிறுவனத்தில் கேஷியராக பணியில் சேர்ந்திருக்கிறார். நாள் ஒன்றிற்கு 18 மணி நேரம் வேலை வாங்கியும் சரிவர உணவு கொடுக்காமலும் கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. அதனால் மனம் நொந்த ராஜ்குமார் தான் இந்தியாவிற்கு திரும்புவதாக கூறியதாக தெரிகிறது. அப்போது நிறுவனத்தினர் ராஜ்குமாரின் பாஸ்போர்ட்டை பறித்து வைத்துக் கொண்டதாகவும் ரூபாய் 8 லட்சம் கொடுத்தால்தான் ஊருக்கு திரும்ப வேண்டும் என கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் ராஜ்குமாரை மீட்டுத் தர கோரி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். இதுகுறித்து பேசிய ராஜ்குமாரின் மனைவி பவித்ரா கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக போன் செய்து 3 லட்சம் கொடுத்தால்தான் தனது கணவரை விடுவதாக கூறிய மெட்டல் நிறுவனத்தினர் தற்போது 8 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டுவதாக வருத்தம் தெரிவித்தார். 3 லட்சம் கொடுங்க, 3 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுங்க, அப்போ தான் நாங்கள் விடுவோம், இல்லைன்னா விட மாட்டோம், பிடிச்சி வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எதுக்கு அந்த 3 லட்சம் அப்படின்லாம் கேட்டப்போ எதுவும் சொல்லலை. 3 லட்சம் விடுங்க, இல்லைன்னா விட மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்கள் அதை இதையெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி 1 லட்சம் போட்டு விட்டோம். 1 லட்சம் கட்டினதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு 8 லட்சம் கட்டுங்க, 8 லட்சம் கட்டினா தான் நாங்கள் விடுவோம், இல்லைன்னா விட மாட்டோம். மேலும் தனது கணவர் பணத்தை கையாடல் செய்து விட்டதாக வேண்டுமென்றே மெட்டல் நிறுவனத்தினர் பழி போடுவதாகவும் தனது கணவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது என்றும் கூறினார். எதுக்கு அந்த 8 லட்சம்னு கேட்டு அவர் அங்கே கைது பண்ணிட்டாரு அப்படின்னாங்க, எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் அப்படி பண்ணுற ஆளும் கிடையாது. உண்மையாகவே அவர் அப்படி பண்ணவும் மாட்டார் அவர். ஆனால் அவங்க கம்பெனி அப்படி தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எடுத்துட்டாங்க அப்படின்னு. இதே போல உடைந்து பேசிய ராஜ்குமாரின் தாய் தனது மகனை அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதாகவும் எப்படியாவது மகனை மீட்டு தர வேண்டும் எனவும் கண்ணீர் வடித்தபடியே கோரிக்கை விடுத்தார். 2 மாதம் 9வது மாதம் போன வருஷம் இந்த 1 வருஷம் 2 மாதம் ஆச்சு. வீட்டுக்கு வர்றேன்னு விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். பணம் கொடுத்தா தான் விடுவுங்கிறாங்க. அது என்ன காரணம் எங்களுக்கு தெரியல. அடைச்சி வச்சுட்டு பையனை பேசுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அடிச்சிருப்பாங்களோட்டிருக்குது. அதனால கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு எப்படியாவது எங்கள் வயிறு வெளியே வர வைங்க. இதனை அடுத்து பேசிய உறவினர் ஊருக்குள் வேலை வெட்டி இல்லாததால் தான் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும் ராஜ்குமார் கை சுத்தம் கொண்டவர் கையாடல் செய்ய வாய்ப்பே இல்லை என்றும் ஏழைபாடைகளை இப்படி கண்ணீர் வடிக்க விட்டால் யாரிடம் போய் முறையிடுவது எனவும் கவலை தெரிவித்தார். ஏழைபாடை இளைஞர்கள் எல்லாருமே வேலை வாய்ப்புல சரியா இல்லாதனால ஏதாவது வெளிநாடு போய் சம்பாரிச்சு நம்ம கொண்டு கொள்ள குடும்பம் குட்டிகளெல்லாம் காப்பாற்றிக்கலான்ட்டு போகிறாங்க. பக்கம் ஆகுதுங்க. நல்ல பையன், சுத்தமாக கை சுத்தம் வாய் சுத்தம் நல்ல தரமான பையன்தான். அங்கே போய் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ 10 லட்சம் 8 லட்சம் கொடு 7 லட்சம் கொடுன்னு கேட்டுட்ருக்காங்க. இது மாதிரி நிறுவனங்கள் இப்படி கூட்டிகிட்டு போய் ஏமாற்றிட்டு இப்படி பண்ணுறாங்க. எது கேட்டாலும் எதுக்கு பணம் கேட்டோம் எதுக்கு கொடுத்தோம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.